viewers, welcome back to our ECE preparation. இன்னைக்கு நம்ம ஒரு important information தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா நம்ம municipal administration and water supply examக்கான preparation போயிட்டு இருக்கு. அதுவும் என்ன டிபார்ட்மென்ட் அப்படினா electrical department. So ECE and EEE நம்ம ஒரே syllabus தான் எக்ஸாம் எழுத போறோம். அது என்ன அப்படினா நம்மளோட EEE syllabus தான். ஓகேங்களா? சோ அந்த engineering EEE syllabusல நம்ம அகாடமில நான் ப்ரொவைட் பண்ணக்கூடியதுன்னு உங்ககிட்ட சொன்னது என்ன அப்படினா 5 units அதாவது ECE 5 papers வந்து உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீ கிளாसेस வீடியோஸா ப்ரொவைட் பண்றதாவும் ரிமைனிங் 5 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றதாவும் தென் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா இருக்கக்கூடிய டோட்டல் 10 யூனிட்ஸ்க்குமே டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றதாவும் சொல்லியிருந்தேன் நான். ஒட்டு மொத்தத்துல உங்களோட எலக்ட்ரிக்கல் சிலபஸ் இன்ஜினியரிங் சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்றதா சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சோ ஏன் அப்படின்னா நிறைய பேர் நியூவா கால் பண்றீங்க. சோ இதுக்கு முன்னாடி உள்ள டீடைல்ஸ் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு இதையே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால பாக்குற நீங்க ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ரீக்வெண்டா போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம இன்னுமே இது வந்து ஜஸ்ட் ஆரம்பம் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தடுத்தது இன்னுமே நம்ம வேற லெவல்ல பண்றதா இருக்கிறோம். அதனால அடுத்த எக்ஸாம்ஸ்க்குலாம் லைவ் கிளாसेसே பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? தென் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிட்டது வந்து டெஸ்ட் பேட்ச் தான் சொல்லியிருப்பேன். டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றோம்னு. அதே மாதிரி மார்ச் 21 வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோமா. சோ அதுக்கான டீடைல் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். டோட்டலா 10 யூனிட்ஸ்மே அந்த EEE சிலபஸ்ல டோட்டலா 10 யூனிட்ஸ்மே வந்து டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு. ஓகேவா? அப்படி பாத்தீங்கன்னா டோட்டலா 2000 क्वेश्चंस வரும். ஒரு யூனிட்டுக்கு 200 क्वेश्चंस வரும். ஓகேங்களா? டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 33 டெஸ்ட். அதுல லாஸ்ட் 6 வந்து மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? நீங்க வந்து ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்திருப்பேன். பட் ஆனா அது ஓல்ட் ஷெட்யூல். இது வந்து என்ன அப்படின்னா அப்டேட்டட் ஷெட்யூல். ஓகேங்களா? சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 200 क्वेश्चंस அப்படிங்கிற விதம் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 6 மார்க் டெஸ்டோட டெஸ்ட் பேட்ச் முடிச்சிருக்கேன். டில் வந்து நீங்க என்ன அப்படின்னா ஜூன் 15 வரைக்கும் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆஃப்லைன் மோடு. क्वेश्चंस வந்து உங்க வீட்டுக்கு டெலிவர் பண்ணிடுவோம். எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நீங்க இதுக்கு அப்புறம் ஈவன் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் நீங்க பார்த்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா என்னால உங்களுக்கு क्वेश्चंस வந்து சாஃப்ட் காப்பியா குரூப்ல தான் ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா क्वेश्चंस வந்து அவங்க வீட்டுக்கு கொரியர் பண்றேன். ஓகேவா? சோ உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா क्वेश्चंस வந்து கொரியர் பண்ற process தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ சப்ஜெக்ட் வைஸான क्वेश्चंस வந்து கொரியர் பண்ணிடுவோம். அந்தந்த டேட்டுக்கு நீங்க தான் அந்த क्वेश्चन பேப்பர் எடுத்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கான ஆன்சர் கீ சொல்யூஷன் PDF ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க ஆன்சர் கீ எடுத்து நீங்களா செல்ஃபா எவாலுவேட் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு இந்த क्वेश्चंஸ்க்கு ஆன்சர் தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்க என்ன பாத்துக்க வேண்டியதா சொல்யூஷன் வந்து ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலா சொல்யூஷன் எங்கேயுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் அதாவது அந்த 2000 क्वेश्चंஸ்க்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஈவன் உங்களுக்கு தெரியாத क्वेश्चனை எப்படி பாக்குறதுங்கிற பட்சத்துக்கு சொல்யூஷன் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்யூஷனும் ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? சோ அதனால இது உங்களுக்கு பெஸ்டா இருக்குங்கிற பட்சத்துக்கு இங்க மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்ல மேம் நான் ஷெட்யூல் பார்க்கணும் கோ த்ரூ பண்ணிட்டு நான் ஜாயின் பண்றேன் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்டேட்டட் ஷெட்யூல் வச்சிருப்பேன். சோ அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா இருக்குங்கிற பட்சத்துக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணீங்க ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டா டெஸ்ட் பேட்ச் குரூப் இருக்கு அதுல ஆட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சோ இந்த கொரியர் process இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் இருக்கும். ஓகேங்களா? சோ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இப்போ இனிமே வந்து என்ன அப்படின்னா क्वेश्चन டிஸ்ட்ரிபியூஷன் தான் போயிட்டு இருக்கு. ஓகே? சோ உங்களுக்கு வேணும்ங்கறவங்க முன்னாடி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் क्वेश्चंस வந்து நம்மளோட ஓல்ட் ஸ்டூடண்ட்ஸோட சேர்த்து நான் அனுப்பிச்சிடுவேன். ஓகேங்களா? சோ அதனால கொஞ்சம் முன்னாடி early-ஆவே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது மெட்டீரியல் கேக்குறீங்க. மெட்டீரியல் வந்து ப்ராசஸ்ல இருக்கு. இந்த மந்த் எண்ட்ல 5 யூனிட்ஸ் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேங்களா? சோ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே 5 யூனிட்ஸ் கிளாसेस ரிமைனிங் 5 யூனிட்ஸ்க்கு மெட்டீரியல் தென் ஹோல் 10 யூனிட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச். ஓகே? தென் இன்ஜினியரிங் பக்கவா முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது டிப்ளமோக்கும் கண்டிப்பா பண்ணுவோம். பண்றதுக்கு முன்னாடி நான் டிப்ளமோக்குரிய சிலபஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான வேகன்சி என்ன அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு டிப்ளமோ டெஸ்ட் பேட்சும் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுல சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து நான் ஏப்ரல் மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்து இல்ல மேம் எனக்கு டிப்ளமோ டெஸ்ட் பேட்சும் வேணுங்கிறவங்க அதுக்கான செப்பரேட் குரூப் இருக்கு. சோ அது வந்து நீங்க ஜாயின் பண்றதுனா ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் தான் நான் அதுக்கான என்ன ப்ராசஸ் பண்ண போறேங்கிறத உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.